கோவை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் களத்தில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் நடைபெறுகிற பணிகளை ஒவ்வொரு துறையின் சார்பாக அந்தந்த துறையினுடைய அமைச்சர்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு எந்த பணிகள் முடிந்திருக்கிறது, எந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த பணிகள் முடிவதற்கு ஏதாவது தடங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கோவை மாநகராட்சி பகுதிகளில் 10 இடங்களுக்கு மேலாக சென்று பார்வையிட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு தந்தார்கள். அதில் முதலில் வெள்ள நீர் தடுப்பு பணிகள் அவினாசி சாலை பழைய மேம்பாலம் ரவுண்டானா, 2வது மதியம் நம்முடைய செம்மொழி பூங்கா, 3 பில்லூர் 3 திட்டத்தின் கீழ் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோக பணிகள் ராமகிருஷ்ணாபுரம், 4வது வெள்ள நீர் தடுப்பு பணிகள் ஏஆர்சி கீழ்மட்ட பாலம் சாய்பாபா காலனி கோவில் அருகில், 5வது எங்களுடைய மாஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டியூட்டு, 6வது இப்போ 24 மணி நேரம் குடிநீர் விநியோக பணிகள் பொன்னையராஜபுரம் அங்கே இருக்கிற பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும், இணைக்கப்பட்ட பகுதியில் குடிநீர் விநியோக பணிகள் எல்ஐசி காலனி பகுதியையும், சாலை பணிகள் குறிச்சி ஹவுசிங் யூனிட் பகுதியில் நடைபெறுகிற சாலை பணிகளையும், அதேபோல் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் போத்தனூர் ரயில்வே கிராசிங் பகுதியில் நடைபெறுகின்ற பாதாள சாக்கடை திட்ட பணிகளையும், பாதாள சாக்கடை நீருந்து நிலைய பணிகள் அற்புத நகர் பகுதியிலும், அப்படி இந்த பணிகளை எல்லாம் பார்வையிட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களை பார்த்து விட்டோம். இப்போது போக வேண்டிய இடங்கள் ஒரு 2-3 இடங்கள் தான். அதில் சென்னையில் இங்கு கோவையில் நமது உங்களுக்கு தெரியும் அவினாசி சாலை மேம்பாலம் ஏற்கனவே இருந்தபோது குறைந்த அளவுள்ள ஆஸ்பவர் உள்ள மின் மோட்டார்கள் இருந்து அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்தது. அதை முழுமையாக மின் மோட்டார்களாக மாற்றப்பட்டு மழை பெய்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் உடனடியாக மாற்றி அமைப்பதற்குரிய மின் மோட்டார்கள் புதிதாக அமைக்கப்பட்டு புதிய வழித்தடங்களும் உருவாக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னமும் ரயில்வேயில் இடம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 3வதாக ஒரு கிணறு அமைத்து எப்போது எந்த நாளும் இல்லாத அளவிற்கு அந்த பணியை முடிக்க சொல்லி முதலமைச்சர் அவர் தண்ணீர் நிற்காத அளவிற்கு முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். லங்கா கார்னர் பாலம் அதுவும் அப்படி தான். புதிய இணைப்புகள், புதிய மோட்டார்கள், புதிய ஜென்ரேட்டர்கள் வைத்து உடனடியாக தண்ணீர் அகற்றக்கூடிய அந்த பணிகளும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். 3வது இப்போது வெள்ளத்தடுப்பு பணிகள் கோவை மேட்டுப்பாளையம் பிரதான சாலையிலிருந்து சிவானந்தா காலேஜ் செல்லும் வழியில் உள்ள ஏஆர்சி ரயில்வே சுரங்கப்பாதை 14/10/2024 தேதி என்று பெய்த கனமழையில் பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாமல் இருந்தது. இப்போ தான் சொன்னார். அதுக்கும் உள்ள எல்லா ஏற்பாடும் நேரடியாக சாலையில் எங்கே மேம்பாலத்திலிருந்து வருகிற போது தண்ணீர் நேரடியாக பாலத்துக்குள் செல்லாமல் நடுப்பறையே தடுப்பு அணைந்து இந்த தண்ணீரை வழிமறித்து வேறு பக்கம் அந்த பக்கம் கொண்டு இணைக்கிற பணி முடிந்து இப்போது தண்ணீர் நிற்காத அளவிற்கு அந்த பணி முடிந்திருக்கிறது. இன்னொரு கொஞ்சம் டச்சப் வேறுகிற பணி இருக்கிறது, அந்த பணி இருக்கிறது. எனவே மழைநீர் தேங்காத அளவிற்கு எல்லா பணிகளும் கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது. காரணம் ஏற்கனவே மழை வருவதற்கு முன்பாகவே அனைத்து பகுதியிலும் தூர்வாரி செப்பனிட்ட காட்ட காரணத்தால் ஓரளவுக்கு தண்ணீர் தேங்காத அளவிற்கு சிறப்பாக கோவை மாநகராட்சி வந்திருக்கிறது. இங்கே இப்போ 24 மணி நேரம் குடிநீர் வழங்குகிற திட்டம் பில்லூர் 3வது திட்டம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டருக்கு இந்த ஏரியா இந்த ஏரியா ராமகிருஷ்ணாபுரம் இந்த நீரூற்று குழாய்கள் 74 கிலோமீட்டரில் 54.82 கிலோமீட்டர் நிறைவு பெற்றிருக்கிறது. பகிர்மான குழாய்கள் இப்போ 1744 கிலோமீட்டர் போகிறதுல 1587.20 கிலோமீட்டர் முடிந்திருக்கிறது. குடிநீர் இணைப்புகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குடிநீர் இணைப்புகள் தர வேண்டும். அதில் 88,675 குடிநீர் இணைப்புகள் தரப்பட்டு விட்டது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 33 இடங்களிலே கட்டப்பட வேண்டும். 10 இடங்களிலே கட்டி கொண்டிருக்கிறோம். 23 இடங்களில் கட்டி முடிவு பெற்றுள்ளது. இந்த டிஎம்ஏ 24 மணி நேரம் வழங்குகிற டிஎம்ஏ எண்ணிக்கை 97 மொத்தம் கொடுக்க வேண்டியது. அதில் 33 கொடுத்தாச்சு, 19 பாக்கி இருக்குது. எனவே 24 மணி நேரம் 2 மாதத்தில் அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் 24 மணி நேரம் குடிநீர் வழங்கப்பட்டுவிடும். அதே போல் இங்கே இருக்கிற சாரதா மில் டேங்கு அங்கே அமைந்திருக்கிறது.
2015-16 அந்த திட்டம் துவங்கப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டிருந்தன. ஆனால் குடிநீர் 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு முறை சாரதா மில் டேங்கில் இருந்தால் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்திருக்க பில்லூர் 3வது திட்டம் வந்ததுனால ஓரளவுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி அந்த பகுதியில் எல்லா பகுதியிலும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி குனியமுத்தூர் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் 2019 ஆரம்பித்தது. மொத்தம் 591 கோடி 591.14 கோடி இங்கே லாசன் எல்என்டி செய்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சேகரிப்பு குழாய்கள் 390 கிலோமீட்டருக்கு சேகரிப்பு குழாய்கள் கிட்டத்தட்ட மதிப்பீட்டின்படி முடிக்கப்பட்டிருக்கிறது. மதிப்பீட்டின்படி 390 கிலோமீட்டரு கிட்டத்தட்ட 389 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். 1 கிலோமீட்டர் தான் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இயந்திர இறகு குழிகள் கிட்டத்தட்ட 16,200 எண்ணிக்கையில் 16,180 20 குழிகள் தான் பாக்கி இருக்கிறது. வீட்டு இணைப்புகள் 41,318 41,288 இடங்களில் வீட்டு மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் முடிவுற தருவாயில் இருக்கிறது. கிட்ட 1 மாதத்திற்குள்ளாக முடிந்துவிடும். சாலை பணிகளை கோயம்புத்தூரில் எடுத்துக்கொண்டால் சாலை பணிகள் கிட்டத்தட்ட 2021-22-23 மொத்த பணிகளுடைய எண்ணிக்கை 1,838, மொத்த நீளம் 328 கிலோமீட்டர் நீளம், 328.77 கிலோமீட்டர் நீளம், மதிப்பீட்டு தொகை 175 கோடி 60 லட்சம் ரூபாய். பணிகளினுடைய எண்ணிக்கை 1,838. எனவே முடிக்கப்பட்ட பணிகள் முழுமையாக 167 கோடி ரூபாய் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது 22-23. 23-24 கிட்ட மதிப்பீடு 138.51 கோடி முடிக்கப்பட்ட 115 கோடி 88 லட்சத்துக்கு வேலைகள் முடிந்து விட்டது. 24-25 196.87 கோடி மதிப்பீடு கிட்டத்தட்ட 45.97 கோடி பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 3 ஆண்டுகளில் கோவையில் பணிகளுடைய எண்ணிக்கை 5,215, மொத்த நீளம் 860.69 கிலோமீட்டர், மதிப்பீட்டு தொகை 415.6 கோடி ரூபாய். பணிகளுடைய எண்ணிக்கை முடிக்கப்பட்ட பணிகளுடைய எண்ணிக்கை 4,998. அதனுடைய மொத்த நீளம் 8,821 கிலோமீட்டருக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை செலவாகியிருக்கிற தொகை 329.14 கோடி செலவாகி இருக்கிறது. இப்போது நடைபெற்று வரும் பணிகள் 217 பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு மொத்தம் 38.32 கிலோமீட்டர் நீளத்துக்கு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. சாலைகள், பாதாள சாக்கடை திட்டங்கள், குடிநீர் பணிகள் அனைத்தும் இந்த இருக்கிற நிலவரத்தை உங்களிடம் சொல்லியிருக்கிறோம். இங்கே தார் சாலை போடப்பட்டதனுடைய விவரங்கள்லாம் இருக்கிறது. மொத்தம் உள்ள பணிகளுடைய எண்ணிக்கை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்தியம் என்று 461 பணிகள் இருக்கிறது. அதில் மதிப்பீட்டு தொகை 54.2 கோடி ரூபாய். முடிவுற்ற பணிகள் 399 கோடிக்கு முடிவுற்றிருக்கிறது. நடைபெற்றும் பணிகள் 62 பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க. அதேபோல் இது உப்பரிபாளையம் மேம்பாலத்தில் மழைநீர் தேங்குது 200 HP மோட்டர் நம்ம போட்டுருக்கோம் சார். இருந்தாலும் போக்குவரத்து பாதிப்பு இருக்குது. அதிகமான மோட்டார் பொருத்தி உடனடியே இருக்கிற மாதிரி இல்லை, அங்கே அந்த ரயில்வே கொடுக்குற இடம் தானே, அங்கே எல்லா மோட்டார்லாம் ஹாஸ்பவர்லாம் சரியாக இருக்குது. பக்கத்தில் நமக்கு அந்த இடத்துல சம்ப் அமைக்கிறதுக்கு இடம் பத்தல, அதனால் ரயில்வேல இடம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ரயில்வே கொடுத்து சம்ப் போட்டாங்கன்னா இப்போ இந்த மோட்டரை போகும் எல்லாம் நல்லா. முக்கியமாக கோவையில் 4 பகுதி சிவானந்த காலனி, கேக்கானியும் பண்ணி உப்பளிப்பாளையம் பாம்பலம், அப்புறம் ரயில் நிலைய சுரங்கம் பார்த்தீங்கன்னா 4 பகுதி தான் போக்குவரத்து பாதிப்பான முக்கியமான காரணம். மற்ற பகுதியில் என்ன மாதிரி நடவடிக்கை? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சப்பையும் கிட்டத்தட்ட நான் கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். மொத்தம் மழைநீர் ஒரு வடகிழக்கு பருவமழையோ வடமேற்கு பருவமழையோ கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டினுடைய தேவையாக இருக்கிற அளவு தேர்தலுடைய அளவை விட திடீரென்று இயற்கையின் பதிப்பில் ஒரே பகுதியில் ஒரே நாளில் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் என்ற மழை பெய்கிற போது அதனுடைய அந்த நீரை வாங்குகிற அந்த வழித்தடங்கள் நமக்கு இல்லை. சராசரியாக எப்போதும் பெய்கிற மழை பெய்தாலும் சரியாக இருக்கும். எனவே இதை கண்காணித்து அந்த வானிலை மையத்தோடு கண்காணித்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியிலேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஏரியிலேருந்து கட்டன் கவர் போடுறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல மோட்டார் வச்சு இப்போ தண்ணி நிற்கலை, எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்காமல் தான் இருக்குது. வருங்காலத்தில் நிற்காத அளவிற்கு இப்போ திட்டங்கள் தீட்டி முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று பணிகள் நடைபெறும். அப்பப்போ மூடப்படுறதுல அதனால் பொதுமக்கள் நிறைய பாதிப்புக்குள்ளாகிறாங்க.
நிறைய சொல்லியிருக்கான். எந்த இடத்துல குழிகள் நோடணும் பேரிகேட் போட சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி எதாக இருந்தால் பார்க்க சொல்கிறேன், கமிஷனை பார்க்க சொல்லி. மழைக்காலம் வருது, நிறைய இடங்கள்ல தண்ணி எல்லாம் எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டு பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு பண்ணிடணும். கோவையினுடைய மிக முக்கியமான குடிநீர் சிறுவாணி ஒன்றா இருக்குது. ஆனால் வரையறுக்கப்பட்ட 44.61 ஒரு பெரிய அவங்களோட சிறுவாணி கேரளாஸோட பேச்சுவார்த்தை நீர்வளத்துறை அமைச்சகம் அவர்களோடு பேசுகிறார்கள். நமக்கு அவங்க ஆலியார் டேம்லேருந்து வருகிற தண்ணி கேரளாவிலேருந்து நம்ம அதுக்கு அருகில் இருக்கிற உடுமலைப்பேட்டை பகுதியில் இருக்கிறது. நமக்கு வர வேண்டிய தண்ணி நாம் அவர்களுக்கு தர வேண்டிய தண்ணி என்று இரு பகுதியிலிருந்து நீர்வளத்துறையும் கேரளா அமைச்சகமும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசுகிற போது நாங்கள் இங்கிறது கூட அன்றைக்கு நடராஜன் எம்பி இருந்தார். உடனடியாக அவரிடம் சொல்லி எங்களுக்கு சிறுவாணி தண்ணி நீங்கள் கொடுக்கல, எங்களுக்கு உள்ள அளவு ஏற்றுறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு ஓரளவுக்கு அன்றைக்கி தண்ணியே இல்லாத நேரத்தில் பில்லூர் 3வது திட்டம் ஆரம்பிக்காத நேரத்தில் ஒரே நாளில் 40 டிஎம்சி தண்ணி கொடுத்தாங்க. 40 அடி அளவுக்கு தண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட பேச்சுவார்த்தை இருக்குது. அதை அந்த துறை நீர்வளத்துறை பேசிகிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதான் விஷயம். ஓவரால் சூயஸ் திட்டம் எப்போ வரும்? சூயஸ் 24 மணி நேரம் குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த லெவல் இப்போ குடித்த நீரை பற்றி நமக்கு ஒரு 370 எம்எல்டி நமக்கு கோவையில் கொடுக்குறோம். நமக்கு இன்னும் ஒரு 50வது வருஷம் 2050 வர கூட 400 எம்எல்டி 450 எம்எல்டி கொடுக்குற அளவுக்கு நமக்கு சோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். எனவே இந்த இதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சங்கடம் இருக்குது. ஹைவேஸ் இடம் கொடுக்க தோன்றதில்லை, அப்படி தாமதமாகிட்டு இருக்குது. என்னோட கணக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 60-80% பணிகள் முடிவிட்டு விடுவோம். அந்த சாக்கடைகள் சுத்தம் பண்ணுறதுக்கு ரோபோ வசதியோட காலையில் பார்த்தோம். இப்போ காலையில் பார்த்தோம். அது குடிநீர் குழாயில் போகிற இதுக்கு ரோபோ ஒன்று ஐஐடி மூலமாக கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கோம். அதை இப்போ அவங்களே நாங்கள் கூப்பிட்டு கேட்டிருக்கோம். பெருநகரங்களில் இருக்கிற சாக்கடையில் அது மாதிரி ரோபோ வசதியில் விட்டு எங்கே தேங்கியிருக்கு, எந்த இடத்துல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சி உடனடியாக செய்கிறதுக்காக அது உரிய முறையில் அரசு அதிகாரிகளோடு அவங்களோட கலந்து ஐஐடியில் பேசி அதுதான் இந்த முடிவு எடுத்துக்கிறோம். புதிய ரோபோக்கள் ஏதாவது இனிமேல் அவங்கள்ட்ட எப்படி செய்கிறாங்கிறத கண்டடிச்சு தானே அதை பற்றி பேசணும். சுயஸ்டி பொதுவாக எதிர்ப்பு இருந்தது, சுயஸ்டி பெருவான எதிர்ப்பு இருந்தது. அதை கடந்து அமல்படுத்துவதாக எதிர்காலத்தில் சிக்கல்கள் வரலாமா? ஒன்றும் வராது. உங்களுக்கு மாநகராட்சி கொடுத்தாலும் சுயஸ் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் அதுக்கு தேவையான தொகையை அரசாங்கம் கொடுக்க போது மக்களுக்கு சரியான நேரத்தில் தண்ணி கொடுப்பது மட்டும்தான் சரியாக இருக்குமே தவிர அதில் ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் மக்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உபகரணங்கள் சரியாக தரதில்லை. நாங்களாம் கையிலேயே அந்த சாக்கடைகள்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டதில்லை அப்படின்னு. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு மறுநாள் கூட ஒரு வண்டியில் கீழே ஓட்டையாகி குப்பைகள்லாம் ஒரு வண்டியை நம்ம ஒரு மிகப்பெரிய நிறுவனம் 400-500 வண்டி இருக்கிற இடம், 1000 வண்டி இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வண்டி மிஸ்டேக்கு. நீங்களும் எங்கே தண்ணி நிற்குது அங்கே கேமராவை தூக்குறீங்க, எங்கே தண்ணி இல்லையா அந்த பக்கம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்ன செய்யறது? வணக்கம்.